வணக்கங்க. வணக்கங்க. உங்களோட நேம், நம்ம ஊர் எங்கேங்க இருக்கு? நான் கௌஷி. துறையூர் திருச்சி மாவட்டம் துறையூர்ல நம்ம தோட்டம் இருக்கு. ஓகேங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட விவசாயம் சேனல்ல உங்களோட நெறைய காணொளி பார்த்துருந்தோம். அதில 30 சென்ட்ல நெறைய பூச்செடிகள் எல்லாமே பயிர் பண்ணியிருந்தீங்க. ஆமா. நெக்ஸ்ட் அந்த பூக்கெல்லாம் சில பூக்கள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டா ஆமா. பண்ணி நீங்க சேல் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. அத பத்தி எல்லாமே பார்க்கலாங்களா? கண்டிப்பா. ஓகேங்க. மெயினா இந்த வீடியோல இந்த சோலார் ட்ரையர் பத்தி ஆ, பார்த்துரலாங்க. இந்த சோலார் ட்ரையர் ஏன் மொட்டை மாடியில அமைச்சிருக்கீங்க? இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுங்க? இதோட சைஸ் அத பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. நம்ம பூக்கள் தினமும் இங்க தோட்டத்துல கீழ பறிக்கிறது தான். பறிச்சு அப்படியே அத நம்ம ஒவ்வொன்னா பொருளாக்கம் பண்றதுக்கு, காய வைக்கிறதுக்கு நமக்கு முக்கியமா தேவைப்படுது. அதனால இப்ப நம்ம கீழ போட்டோம்னா, வெயில்னால இந்த மாரி வராது. இப்ப நீங்க பார்க்குறது 2வது மாடியில இடம் இருந்துச்சு நமக்கு மொட்டை மாடியில. காத்துக்கு, இந்த மழைக்கு எதுக்கும் நமக்கு பயப்படாம காய வைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் இப்ப தான் போட்டோம். இந்த வருஷம் மழை காலத்துக்கு முன்னாடி போட்டுறலான்ட்டு, சூரிய கூடார வளர்த்தியில போட்டு, உள்ள நம்ம பறிக்கிற பூவெல்லாம் தினமும் அத சுத்தம் பண்ணி, ஒவ்வொரு பூக்களா உள்ள காய வச்சு, அதுலேருந்து மதிப்பு கூட்டல் பண்றோம். எப்படி பண்றோங்கிறத உள்ள போய் நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேங்க. இதோட சைஸ் என்னங்க? இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுங்க? இது வந்து இப்ப ஒரு 12க்கு 12 ஒரு 150 சதுரடிக்குள்ள போட்டது. கவர் பண்ண ஏரியா வந்து 150 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஒரு ரூ. 1,00,000 ஆச்சு. இது ஏன்னா ஏற்கனவே கீழ் தளமும் இருக்கு நமக்கு. சுத்து சுவரும் இருக்கு. அதுக்கு மேல நம்ம இந்த கூம்பு வடிவம் பண்ணது மட்டும் தான். அடப்பா இது நல்லா மொட்டை மாடியில இருக்கு. ஓகேங்க. மெயினா இது நீங்க இத நார்மலா தரையில போடாம மொட்டை மாடியில இத சூஸ் பண்றதுக்கான ஏதாவது ரீசன் இருக்குங்களா? கீழ நமக்கு ஒண்ணு நம்ம இடமே சின்னது தான். தோட்டத்தில கீழ நிழலும் அதிகமா, மரங்களும் பெருசா வளர வளர நிழல் கட்டிருது. இந்த உயரத்தில இருக்கும்போது நமக்கு ஆ வெயிலும் எப்போதும் பிரச்சனை இல்லாம இருக்கும். கூடுதலா நமக்கு மாடியில தான் நம்ம பொருட்கள் ப்ராசஸ் பண்றதெல்லாம். ஸோ இங்கேயே கீழ பறிச்சத எடுத்துட்டு வந்து காய வச்சுட்டோம்னா, இங்க எடுத்து எளிமையா நம்ம அடுத்த வேலைகளுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்க. உள்ள போய் பார்க்கலாம். இது வந்து நம்ம கீழ பார்த்த நாட்டு செம்பருத்தி தான். இதில நம்ம இதழ மட்டும், அந்த 5 இதழ மட்டும் பிரிச்சுட்டு, மகரந்தத்த நீக்கிட்டு, இத மட்டும் நம்ம தினமும் காய வச்சுடுறோம். இது வந்து நம்ம டீக்காக காய வச்சுட்டோம்னா, ஒரு 2 நாள்ல நமக்கு நல்லா காய்ஞ்சிரும். காய்ஞ்சது இப்ப பாருங்க, இந்த மாரி இந்த பக்குவத்துக்கு நல்லா மொறுமொறுப்பா காய்ஞ்சிருச்சுன்னா, அத நம்ம வருடம் முழுக்க பயன்படுத்துற அளவுக்கு புட்டியில அடைச்சு வச்சிரலாம். இந்த முதல் வரிசை ஃபுல்லா நம்ம காய்ந்த பூக்கள் பார்க்குறோம். இது வந்து டீக்காக இந்த மாரி காய வச்சது. ஆ பன்னீர் ரோஜா, நம்ம நாட்டு பன்னீர் ரோஜா. காஞ்சதுக்கு அப்புறமும் மணம் இருக்குது. இது நம்ம சங்குப்பூ, உலர்த்தப்பட்ட சங்குப்பூ இது. இது நம்ம செம்பருத்தி, செம்பருத்தி 5 இதழ் செம்பருத்தி. இது ஆவாரம் பூ. இது மாரி இன்னைக்கு பறிச்ச ஆவாரம் பூ இது. ஒரு 2 நாள் ஆகும் காயறதுக்கு. இது கொஞ்சம் காஞ்சது. காஞ்சது பாருங்க, நல்லா மொறுமொறுப்பான இருக்கு. அடுத்த வரியில அப்படியே இலைகள் ஒவ்வொன்னா காய வச்சிருக்கோம். கரிசலாங்கண்ணியும், கருவேப்பிலையும் நம்ம எண்ணெய்க்காக காய வச்சிருந்தது. இது நம்ம எலுமிச்சை முன்னாடி காமிச்ச அந்த லெமன் கிராஸ்ங்கிறது, இது டீக்காக அந்த நல்ல அரோமாவா இருக்கும். எலுமிச்சை புதினா, இது வந்து நம்ம ஒரு டீ பிளெண்ட் பண்றோம். அதுக்காக நறுக்கி காய வச்சிருக்க புதினா இலைகள். கொய்யா இலை, கொய்யா இலை இந்த இந்த இலையில தான் நம்ம கொய்யா இலை பிளெண்டுன்னு ஒண்ணு பண்றோம். பூக்களும், இலைகளும், இந்த புத்துணர்ச்சி தர இந்த இலைகளும் அது எல்லாத்தையும் இடிச்சு ஒரு கலவையா குடுக்குறோம். ஆ இது நம்ம செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை தலைக்கு ஹேர் பேக்கா போடுறதுக்கு, இது இந்த மாரி பொருட்கள் செய்றதுக்கு பயன்படுத்துறோம். பூக்கள்லயே நல்ல உயர்தரமா இருக்கு. அதாவது முதல் தரமா இருக்கிறத, உடையாம பெருசா இருக்கிற பூக்கள், பூத்த பூக்களா இருக்கிறத நம்ம டீக்காக உள்ள குடுக்குறோம். அதிலேயே இப்ப பறிச்சதுல கொஞ்சம் மொட்டுக்கள், 2ஆம் தரமா இருக்கிறது அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாரி காய போட்டத நம்ம வெளிப்பூச்சிக்காக, நம்ம குளியல் பொடியில கலக்கிறதுக்கு, ஃபேஸ் பேக் கலக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த மாரி ஆவாரம் பூவும், மத்த பூக்களும் பயன்படுத்துறோம். கூடுதலா மூலிகை இலைகளா, இப்ப குப்பைமேனி இலைகள், வேம்பு இலை இதெல்லாமே இங்க காய வச்சு பயன்படுத்துறோம். ஓகேங்க. அதாவது பூவே நீங்க 2 ஸ்டேஜா பிரிச்சுடுறீங்க. ஆமா, ஆமா. ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டேக்கா எடுக்கிறதுக்காக ஆ. டீல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணுங்கிறதுக்காக இது பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் மீதி இருக்க பூ காய வச்சு அது நம்ம இதுக்காக குளியல் பொடி, அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் அந்த மாரி இது பண்ணிக்கிறீங்களா? ஆமா, ஆமா. ஓகேங்க. இப்ப நீங்க இந்த சோலார் ட்ரேலே இந்த ட்ரே மாரிலாம் அமைச்சிருக்கீங்களே, ஸோ இத பத்தி சொல்லுங்க. இந்த இதுல என்னென்னலாம் பெனிஃபிட்லாம் இருக்கு? அத பத்தி சரி. சொல்லுங்க. ஆ இப்ப கீழ வந்து சூடு அதிகமா ஏறும். அதிலேயே நம்ம வந்து அதுக்கு நெறைய நம்ம ட்ரே வேணும். அதிலயும் அடுத்தடுத்த படிநிலையில காய வைக்கிற மாரி இருக்கணும். மேல வைக்கிறது வந்து சூடு அப்படியே இழுத்து குடுக்கும். முதல் நாள் பச்சையா பறிக்கிறத ஈரத்தோட தன்மை இருக்கிறதுல மேல வச்சுருவோம் 1. அடுத்த லேயர்ல அடுத்த நாள் 2வதுக்கு 2வது லேயர்ல வச்சோம்னா, அதுக்கு அடுத்த நிலையில சூடு இருக்கும். கீழ வச்சோம்னா 3வது நாள் அது அப்படியே காய்ஞ்சிச்சுன்னா, அத எடுத்து நம்ம கட்டி வச்சுடுற அளவுக்கு பக்குவம் வந்தோனே 3வது நாள் அப்படியே வச்சுக்குவோம். எங்களுக்கு சுழற்சி முறையில பண்றதுக்கும் குழப்பம் இல்லாம இருக்கும். அது காயறதுக்கும் அது ஏதுவா இருக்கு. அதனால இப்படி பயன்படுத்துறோம். ஓகேங்க. இதுல ட்ரே சின்ன சின்னதா அமைச்சிருக்கீங்களே, இந்த ட்ரேயோட சைஸ் எவ்வளோ? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ட்ரே எல்லாமே அலாய் ஷீட்டு. நமக்கு வந்து துரு பிடிக்கக்கூடாது. ஏன்னா, உள்ள நம்ம சாப்பிடுறதுக்காக பயன்படுத்துறது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே பண்ண தி அ தகரங்கள் இருக்கு. இது வந்து 2க்கு 1 1/2 ஒரு ட்ரேவோட அளவும். இந்த அளவுல நமக்கு
இருக்கனால நிறைய தேவைப்படுதுல. ஏன்னா வகைகள் நிறையா பண்ணுறோம், பூக்கள்ல பண்ணுறோம், இலைகளில் பண்ணுறோம், மூலிகைகள்லாம் காய வைக்கிறோம். அதனால ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கவனிப்பு தேவைப்படுது. ஒவ்வொரு மாதிரி காயும். பூக்கள்லேயே இப்போ செம்பருத்தி மெலிசான இதழ் உடையது, அது வந்து சட்டுன்னு காஞ்சிரும். இப்போ ஆவாரம் பூ மொட்டுக்களோட உடையது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிறது, அதெல்லாம் கூடுதலாக ஒரு 2 நாள் ஆகும். அது மாதிரி இருக்கனால நம்ம மொத்தமும் ஒரே இடத்துல காய வைக்க முடியாது, கலந்துரவும் கூடாது. அதுக்காக தனித்தனி ட்ரேவாக அமைச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி காய வைக்கிற தேவைப்படுது. அதெல்லாம் நீங்கள் எளிமையாக கற்றுக்கலாம் உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்கும்போது. நான் அப்படி ஒவ்வொன்றா இதுவுமே நான் இங்கேயும் இதெல்லாம் படிக்க தேவையில்ல, நம்ம செஞ்சு பார்த்து கற்றுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி எளிமையாக நான் பண்ணி பார்த்து கற்றுக்கிட்டதுல என்ன ஒன்றுனா, நமக்கு முக்கியமாக அந்த நிறம் மாறக்கூடாது. பூத்த காஞ்சதுக்கப்புறம் வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்க மக்கி போயிரும்பாங்க, இல்லை அதுக்கு மனம் குறைஞ்சிரும்பாங்க. ஆமாம், மனம் குறைய தான் செய்யும். இருந்தாலும் அதில் நம்ம எவ்வளோ காஞ்சதுக்கு அப்புறமும் அதோட ஃப்ரெஷ்னஸோட மெயின்டைன் பண்ணி அந்த நீர்த்தன்மையை மட்டும் இழக்க செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அதோட கலரை போக விடாமல் இப்படி பேக் பண்ணுறோம். அது கூடுதலாக நமக்கு எப்படி அதோட ப்ராப்பர்ட்டிஸ், முக்கியமே அதோட தன்மைகள் தான். அந்த பூவை எதுக்காக குடிக்கிறோம்னா அதில் இருக்க தன்மை நமக்கு உடலுக்கு தேவைப்படுது, அது மாதிரி மருத்துவத்துக்காக தேவைப்படுது. அந்த விட்டுறாமல் நம்ம இப்படி காய வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம கற்றுக்க வேண்டியது. அதை நீங்கள் என்னதான் நம்ம வீடியோவில் சொன்னாலும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கற்றுக்குங்க. உங்களுக்கு இப்படி நாங்கள் கடைசியாக ஃபைனலாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். கூடுதலாக இதை நம்ம ப்ராடக்ட்ஸாக இப்படி நம்ம பேக் பண்ணுறோம் அப்படிங்கிற வரலுமே உங்களுக்கு காமிக்கிறோம். இது அதை பற்றி ஓகேங்க. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா வந்து, இப்ப நீங்க இந்த சோலார் ட்ரையர் வந்து அமைச்சிருக்கீங்களாங்க. இப்ப வந்து வெயில் கால டைம்னா நீங்க வந்து ஃப்ளவர் போட்டீங்கன்னா, எவ்வளோ நாள்ல காஞ்சிருதுங்க? மழை காலம்னா எந்த மாரி ஆகுது? அத பத்தி சொல்லுங்க. இப்போ இந்த பனிக்காலம் கூடுதலாக நமக்கு வந்து பனிக்காலம் மழை காலத்துக்காக தான் இது அமைப்பு ஏற்படுத்தினது. இது வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக இதுக்கு ஹீட்டர் யூஸ் பண்ணி காய வைக்கிற சோலார் ட்ரையர்ஸும் இருக்குது. இது நம்ம அதுக்கு தேவைப்படாது. நமக்கு அது மாதிரி தொடர்ச்சியான மழை ஒரு வாரம் ஃபுல்லாக பெய்யுது நிற்காம அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு இது பிரச்சனை கொடுக்கும். மற்றபடி இங்கே நம்ம தட்பவெப்பநிலைக்கு இது சும்மாவே நல்லா வெயில் அடிக்கிற பகுதினால போதுமானதாக இருக்குது. என்னென்னா உங்களுக்கு வந்து நமக்கு காய வைக்கிறது ஒரு 4 நாளைக்குள்ளே காஞ்சிடணும். அதுக்கு மேலே போணுச்சுன்னா ஒரு புஞ்சை வர மாதிரி ஆரம்பிச்சிடும். அதிகமாக நாட்களும் ஆகக்கூடாது. ரொம்ப சீக்கிரமாக காஞ்சி வெப்பம் ஏறி சித்திரை மாதம் போல் அதிகமாக வெப்பம் ஏறி காய வச்சோம்னா அதுக்கோட ப்ராப்பர்ட்டிஸுமே போயிடும். அதனால் நம்ம அதுக்கு 2த்துக்கும் பார்த்துட்டு 4க்கு மேலே போகக்கூடாது, 2 நாளைக்குள்ளே காயக்கூடாது. இதுக்கு நடுவில் நீங்கள் ஒவ்வொரு பூக்கும் கொஞ்சம் மாறுது, அதனால் நம்ம இப்போ சொல்ல முடியல. நல்ல வெயில் காலத்தில் ஒரு 2லேருந்து 3 நாளில் காஞ்சிருன்னு வச்சுக்கோங்களேன். மழை காலம்னா ஒரு 2 நாள் 4 நாளுக்குள்ளே காஞ்சிடணும். அந்த மாதிரி இதில் காய வைக்கிறோம். ஓகேங்க. இப்ப இந்த சோலார் ட்ரைல வந்து காய வைக்கிறதுக்கும், இப்ப நார்மலா நீங்க வந்து முன்னாடி வந்து காய வச்சிருப்பீங்கள்ல, அப்படிங்கிறப்ப அதோட குவாலிட்டி, அதோட வாசனம் இது ஏதாவது டிஃபரெண்ட் இருக்குங்களா? வெளியில் நமக்கு காய வைக்கும்போது அதான் ஒன்று சுத்தம், இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சு நம்ம மெயின்டெனும் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். காற்று ஓப்பனில் நமக்கு, ஏன்னா காய காய எல்லாமே ரொம்ப மெல்லிய இதழ்கள், எடை நிற்காது, காற்றுல எல்லாம் பறக்கும். அதுக்காக கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. துணியை மடித்து போட்டு காய வைப்போம், இந்த மாதிரிலாம் சிரமங்கள் இருந்துச்சு. அதுக்கு மேலே இன்னொரு லைன் போடுற மாதிரி இது மாதிரி வந்துட்டோம்னா நீட்டாக உள்ள காய வைக்கிறதுக்கு எளிமையாக போயிடுச்சு. நம்ம உள்ள நல்லாயிருக்கு. ஓகே.